ஒரு காருக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. ஏன்னா ஒரு காரை நாங்கள் பெரும்பாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப கம்பெனி என்ன பேர் வைக்கிதோ அதுதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமான்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து XUV 300 தான் சொல்கிறோம், ஆனால் அது XUV 300 இல்லையா? நிறைய பெரும்பாலானவர்கள் அது XUV 300 XUV 700ங்கிறாங்க. பட் அது XUV 700 இல்லை, அது ஒரு கியூரியாசிட்டி. அப்புறம் பெரும்பாலான மஹிந்திராவுடைய கார்கள் ஏன் ஓல முடியுது? பொலிரோவாக இருக்கலாம், ஸ்கார்பியோவாக இருக்கலாம், இப்போ வந்து E20 இருக்கலாம், எல்லாமே ஓல முடியுது. எதுவும் சென்டிமெண்ட்டா? இந்த 2 கேள்வி இருக்குது. ஸ்கார்பியோ அப்படிங்கிறது ப்ராஜெக்டினுடைய நேம். கடைசியில் அந்த வெஹிக்கிள் வரும்பொழுது அதையே வச்சுட்டாங்க, அது ஸ்கார்பியோன்னு வந்தது. பொலரோ வந்து அதுக்கு முன்னாடியே வந்துருந்தது. பொலரோ முன்னாடியே வந்தது. அது அப்படியே அது ஆக்சிடென்டல் மேட்சிங் தான் அது. பட் அதுக்கு அடுத்து XUV 500 வரும் பொழுது இன்டர்நேஷ்னல் நேமிங்க்கு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஸரி பிராண்ட்ஸ்லாம் வந்து ஒரு நேம் இருக்கும், அப்புறம் ஒரு எழுத்துக்கள் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அது போகும்போது ட்ராக்